அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ராபின் சர்மா அவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மனிதர்களுக்கு, மனித வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த கிரேட்னஸ் கைடு. த கிரேட்னஸ் கைடு அப்படிங்கிற புத்தகத்தை படித்து பார்க்குறப்ப ராபின் சர்மா 7 வகையான செல்வங்கள் யாருக்கு இருக்கோ அவங்களத்தான் உண்மையான செல்வந்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது இப்போ நாம் எப்படி நினச்சிட்டு இருக்கிறோம்னா, சந்தோஷமாக வாழணும்னா பணம் தேவை அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். மணி ஸ்பீக்ஸ் ஆல் லாங்குவேஜஸ். ஆனால் ராபின் சர்மா என்ன சொல்கிறாரு, 7 வகையான செல்வங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதில் முதல்ல சொல்கிற முதல் செல்வம் எதுன்னு கேட்டால் உடல் நலம், ஹெல்த். அதனால தான் சொல்லுவாங்க ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு. உடல் நலம் நல்லா இருந்துட்டாலே அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மளால் சேர்க்க முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். உடல்நலம் இல்லாமல் வேற எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் வீடு, காரு, வசதிகள், புகழ், பெருமை, பணம், காசு, வைரங்கள் எது இருந்தாலும் உடல் நலம் நல்லா இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. அதனால ராபின் சர்மா ஒரு மனிதனுக்கு முதல் செல்வம் உடல் நலம் அப்படிங்கிறார். 2வது மனநலம். இந்த மனநலம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்பு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணுமோ அதை போலவே மனநலமும் நன்றாக இருக்க வேண்டும். இப்போ சமீப காலத்திலலாம் என்ன ஒரு பேச்சு அடிபடுது, ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் அப்படின்னு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் மனோதத்துவ நிபுணர்களெல்லாம் போய் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன? மனநலம் இல்லை, சரியில்லை, மனசு அமைதியாக இல்லை அப்படின்ட்டு. ஆக மனசு அமைதியாக இருக்கணும்னா உடம்பும் நல்லா இருக்கணும், நம்ம மனசையும் ஆனந்தமா, இயற்கையா, இயல்பா வச்சிருக்கணும். ஆக 2வது நலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனநலம். 3வது நலம் எதுன்னு கேட்டீங்கன்னா குடும்ப நலம். நாம தொழிலில் எவ்வளவோ பெரிய மனிதர்களாக இருக்கலாம், வியாபாரத்தில் பெரிய ராஜதந்திரியா இருக்கலாம், கல்வி நிலையங்களில் பெரிய அதிகாரியா, சிறந்த தலைச்சிறந்த அறிவாளியா கூட இருக்கலாம், புலவர்களாக இருக்கலாம், புலமை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனாலும் குடும்பத்துக்குள்ள வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களோடு சமமாக, அமைதியாக, ஆனந்தமாக பொழுத கழிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள்கிட்ட சரிசமமாக உட்காந்து மனம் விட்டு பேசினா உடல் நலமும் நல்லா இருக்கும், மனநலமும் நல்லா இருக்கும், குடும்ப நலமும் சிறப்பாக நேர்கோட்டில் போயிட்டு இருக்கோம். 4வது தொழில் நலம். இப்போ நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு பணம் நிறைய வேணும்னா, மனசும் நிம்மதியாக இருக்கணும்னா தொழில் சிறப்பாக இருக்கணும். நாம் செய்கிற தொழில் சிறப்பான தொழிலாக இருக்கணும். அந்த தொழிலில் நம்ம ஈடுபடும் போது நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்பத்தில் எந்த சிக்கலும் வரக்கூடாமல் பார்த்துக்கணும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்தால் நாம் தொழிலில் கவனத்தை முழுமையாக செலுத்த முடியாது. ஆதலால் தொழில் நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குடும்ப நலமும் நன்றாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதை போலவே தொழிலில், வியாபாரத்தில், வியாபாரம் செய்கிற இடத்துல நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? நம்ம கடையில், நம்ம நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்களை சார்ந்து இருக்கிறோம். அந்த ஊழியர்களுக்கும் நமக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும்.
அதாவது கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது, இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒருத்தங்க இன்னொருத்தங்களை புரிந்து கொண்டு வியாபார நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு உண்மையா உழைச்சா தொழில் நலம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக பண நலம். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லுவோமே, ஆக்சிஜன் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது. ஆனா அந்த ஆக்சிஜனையே காசு கொடுத்து வாங்குற நிலைமை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப பணங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அத்தியாவசியமாக இருக்கிறது என்றால் அது பொய்யல்ல. ஆக பண நலம் என்பது மிகவும் முக்கியமான நலமாகும். ஆனா இந்த பண நலத்தை பெறுவதற்காக நம்ம என்ன பண்றோம்? குடும்பத்தை மறந்துட்டு, அமைதியா இருக்கிறத விட்டுட்டு, ஆரோக்கியமா வாழறத விட்டுட்டு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் ஓடுறோம். ஆனா பணத்தெல்லாம் சேமிச்ச பிறகு உடல்ல ஆரோக்கியம் நம்மளை விட்டு போயிடுது. நாம மறுபடியும் போய் என்ன செய்யறோம்? டாக்டரை பார்க்குறோம். நல்ல இளம் வயதுல ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாம குடும்பத்துக்காக பணத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். பணத்தெல்லாம் சேமிச்ச பிறகு அமைதியா உட்கார்ந்து ருசியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. காரணம், நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம இழந்துடுறோம். அதனால் பணம் பணம் என்று ஓடி ஓடி அலைந்து அவதிப்படுவதை விட போதுமான அளவிற்கு பணம் இருந்தால் அதுவும் நமக்கு நலத்தை கொடுக்கும் என்பதையும் ராபின் சர்மா சிறப்பா வலியுறுத்துறாரு. அடுத்தது லட்சிய நலம். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதோட நிறுத்திடக்கூடாது, அடுத்த கண்டுபிடிப்புக்கு போகணும். அப்போதான் ஒரு லட்சியம் சிறப்படையும். ஒரு லட்சாதிபதியா இருக்கிறவங்க அதோட நிப்பாட்டிடக்கூடாது. இன்னும் கூடுதலாக உழைச்சாங்கன்னா, ஈடுபாட்டோட இருந்தாங்கன்னா அவங்க கோடீஸ்வரர் ஆகலாம். அதனால எந்த ஒரு தொழிலிலும் வியாபாரத்திலும் லட்சியம் என்பது மிக முக்கியம். அந்த லட்சிய நலன்தான் ஒரு மனிதனை உலகத்திற்கு வெளியில கொண்டு வரும், சாதனைகளை தொடர்ந்து செய்வதற்கு வழியாக இருக்கும். இறுதியாக ராபின் சர்மா 7வது நலத்தை சொல்கின்றார். அதுதான் என்ன? புகழ். நண்பர்களே, புகழ் என்பது ஒரு போதை. அந்த புகழை தொடுவதற்கு ஒவ்வொரு மனிதனும் தயாராக இருக்கிறான். தனக்கு எப்படி புகழ் கிடைக்கும், இந்த உலகமே நம்மளை எப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடும், மக்கள் மனதில் நிரந்தரமாக இருக்கணும், புகழோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த புகழை தொடுவதற்கு தொழில் முக்கியம், லட்சியம் முக்கியம், பணம் முக்கியம், உடல் நலம் முக்கியம், மனநலம் முக்கியம், குடும்ப நலம் முக்கியம். ஆக ஒரு புகழை தொடுவதற்கு, புகழ் நலத்தை அடைவதற்கு மற்ற நலன்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கின்றன. அதாவது பிறக்கின்ற பொழுதே புகழோடு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், வாழ்கின்ற பொழுது தன் திறமைகளை காட்டி புகழை பெறுகிறார்கள், இறந்த பிறகும் எத்தனையோ மனிதர்கள் புகழோடு வாழ்கிறார்கள். ஆதலால் மனிதர்களாகிய நமக்கு அனைத்து செல்வங்களும் தேவை. ராபின் சர்மா கூறுவதைப் போல 7 செல்வங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அவன்தான் உண்மையான தலைச்சிறந்த செல்வந்தன் என்று சொல்லலாம். சிந்திப்பீர்களா? நன்றி, வணக்கம்.